அனைவருக்கும் வணக்கம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம எப்படி நம்மளுக்குன்னு ஒரு லாகினை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி அதில் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு லாகின் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த லாகின் பண்ணக்குள்ளே என்ன ஃபோன் நம்பரை கொடுத்தீங்களோ அதே ஃபோன் நம்பரை கொடுத்து திரும்ப ஒரு ஓடிபி வரும். அந்த லாகினில் போய்ட்டு ஃபோன் நம்பர் திரும்ப கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்த அப்புறம் நம்மளுக்கு இது மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் அதில் என்ன பேர் கொடுத்தனோ அது உங்களுக்கு ஷோ ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கான லாகின் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்னென்னலாம் பண்ணணும், நம்மளுடைய ஜியோடேக் ஃபோட்டோ வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இருக்கும். டேஷ்போர்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதர்ஸ் டேஷ்போர்டுக்கு கீழே நியூ ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் அந்த பச்சை கலர் இருக்கக்கூடிய நியூ ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய பேஜ் தான் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். மிஷன் லைஃப் ஆக்ஷன் ரிப்போர்ட், அடுத்தது WED ட்ரீ பிளான்டேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் முதல்ல மிஷன் லைஃப் ஆக்ஷன் ரிப்போர்ட்டில் எப்படி உங்களுடைய டேட்டாஸை ஃபீட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல அந்த மிஷன் லைஃப் ஆக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஈவெண்ட்டை நீங்கள் இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீம் இருக்கும், மிஷன் லைஃப் தீம் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தீம் கொடுத்துருப்பாங்க. எனர்ஜி சேவ்டு, வாட்டர் சேவ்டு, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ரெடியூஸ்டு, சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம் அடாப்டட், வேஸ்ட் ரெடியூஸ்டு, லைஃப் ஸ்டைல் அடாப்டட், ரெடியூஸ்டு இ வேஸ்ட் அப்படின்ற 7 டாபிக் இருக்கும். இதே டாபிக் கூட நீங்கள் நேம் ஆஃப் த ஈவெண்ட்டில் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம என்ன ஈவெண்ட் நடத்துகிறோம், எதை பற்றி நடத்துகிறோம் அப்படின்றத இந்த நேம் ஆஃப் த ஈவெண்ட்டில் கொடுக்கணும். மிஷன் லைஃப் தீம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 7 தீமை ஏதோ நீங்கள் எதை ரிலேட்டடாக நீங்கள் அந்த புகைப்படம் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்றத, இல்லை அந்த ஒரு ஈவெண்ட் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் எதை பற்றியது அப்படின்றத நீங்கள் இதில் சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது அந்த ஈவெண்ட் பற்றின டிஸ்கிரிப்ஷனை இந்த 50 வேர்ட்ஸ், மோர் தென் 50 வேர்ட்ஸ், அதாவது 50 வார்த்தைகளுக்கு மிகாமல் இதில் நீங்கள் டைப் பண்ணணும். முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டை போய்ட்டு தமிழ்லேயே நீங்கள் பேசி அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி அதையும் இங்கே கொண்டாந்து இங்கிலீஷில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக போயிடும். அதுக்கடுத்தது மோட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 வரும். ஃபிசிக்கலாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை டிஜிட்டலாக பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதில் நீங்கள் ஃபிசிக்கல் அப்படின்றத கூட கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது டைப் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்ற இடத்துல அந்த ஈவெண்ட் ஆக்ஷனா இல்லை அவேர்னஸா இல்லை போத் ஆக்ஷன் அண்ட் அவேர்னஸ், இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் அவேர்னஸ் கொடுத்தீங்களா இல்லை ஆக்ஷன் மட்டும்தானா இல்லை ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் இந்த டைப் ஆஃப் ஈவெண்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், எத்தனை ஈவெண்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்தது அந்த ஈவெண்ட் எந்த டேட்டில் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணீங்கன்னா 10ஆம் தேதி காலையில் பிளட்ஜ் எடுக்கிறீங்க இல்லையா, உறுதிமொழி எடுக்கிறீங்க இல்லையா, அதில் ஹேவ் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டெண்டிங் த ஈவெண்ட் டேக்கன் த பிளட்ஜ் அப்படின்றத எஸ் கொடுத்துக்குங்க. பிளட்ஜ் எடுக்கிறோம் இல்லையா நாளைக்கு காலையில், திங்கட்கிழமை காலையில், அந்த பிளட்ஜில் அந்த சுற்றுச்சூழலை பற்றி அந்த பிளட்ஜை நீங்கள் எடுத்திருப்பீங்க எல்லாமே. அதில் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணால் இந்த ப்ளூ கலர் ஷோ ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் பங்கேற்றாங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அதில் ஏஜ் வாரியாக கேட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 10 முதல் 19 வயது வரை, அதாவது ஏஜ் 10 to 19 இயர்ஸ், 20 to 25 இயர்ஸ், 20+ இயர்ஸ், இதில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சி இதில் வராது. கள்ளக்குறிச்சி வராதனால கேவை ப்ரெஸ் பண்ணாவே காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி தான் வரும். நீங்கள் இதில் சூஸ் பண்ணி வியை ப்ரெஸ் பண்ணி விழுப்புரம் அப்படின்ற அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் கள்ளக்குறிச்சி இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்தது அப்லோடட் ஜியோ டேக்கட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். நீங்கள் செலக்ட் இமேஜ் அப்படின்ற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் மொபைலில் அல்லது சிஸ்டத்துலேயே வச்சுருக்க ஃபோட்டோஸை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிட்டே வரலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோவுக்கு ஒரு தலைப்பு, ஒரு கேப்ஷன், எது ரிலேட்டட் அந்த ஈவெண்ட் நேமை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கேப்ஷன் அப்படிங்கிறது தலைப்பு. அந்த தலைப்பை கொடுத்துட்டு நீங்கள் மோர் தென்
5 ஃபோட்டோஸ், அதாவது 5 ஃபோட்டோக்களுக்கு மிகாமல் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணலாம். அதேமாரி இதனுடைய மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB. அந்த ஃபோட்டோனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். அதனுடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டாக இருக்கலாம், ஜேபிஇஜி, பிஎன்ஜி, இந்த 3 ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து இந்த வெப்சைட் வந்து எடுத்துக்கும். அதுக்கடுத்து அப்லோட் கிளிப்ஸ். நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மோர் தென் 3 வீடியோவை வந்து நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணலாம். அது வந்து நாட் மோர் தென் 45 செகண்ட்ஸுக்கு உள்ளே இருக்கணும். அதாவது 45 வினாடிகளுக்கு மிகாமல் இருக்கணும். அது MP4 வீடியோவோ அல்லது MKV வீடியோவோ இருக்கலாம். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MBக்குள்ளே இருக்கணும். அந்த வீடியோவுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்துட்டு அதை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே WED ட்ரீ பிளான்டேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணால் அடுத்த ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேஸ் அப்படின்ற இடத்துல அர்பனா ரூரலா அப்படின்னு சூஸ் பண்ணணும். நம்ம தியாகதுர்கம் ஒன்றியம் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் ரூரலை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைனா தமிழ்நாடு அப்படின்றத சூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி டிஸ்ட்ரிக், இங்கே வந்து டிஸ்ட்ரிக் வந்து கள்ளக்குறிச்சி தேடிட்டு இருக்காதீங்க, இதில் விழுப்புரம் மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் விழுப்புரத்தை சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த வில்லேஜ், இந்த பள்ளிக்கூடம் எந்த வில்லேஜில் இருக்குது, எந்த பஞ்சாயத்தில் இருக்குன்றதை நீங்கள் அடுத்தடுத்த இதில் வந்து ஃபார்ம்ஸில் அந்த இடங்களில் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பஞ்சாயத்து சமிதி அப்படின்னு இருக்கும். சமிதிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பஞ்சாயத்து குழு எந்த குழு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு பேர் இருந்தாலும் கொடுங்க, இல்லை அதே அந்த பஞ்சாயத்து நேம் கூட அதே டயத்தில் கொடுத்துங்க. பஞ்சாயத்தில் ஏதாவது குழு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழுவினுடைய பேரை கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிளேஸ், அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தீங்க, எந்த பிளேஸ் எடுத்தீங்க, லொக்கேஷன், அதே அந்த ஜியோடேக் ஃபோட்டோவில் லொக்கேஷன் இருக்கும், அதை நீங்கள் அதை பார்த்து இதில் டைப் பண்ணோம். அதுக்கடுத்து ஆக்டிவிட்டி ஈவெண்ட் கேட்டகரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன், நீங்கள் அதாவது உங்கள் பள்ளிக்கூடத்தினுடைய வளாகங்களில் வந்து மரங்கள், அதாவது மரச்செடிகள் ஏதாவது நட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். இருக்குது ஃபீல்டு ட்ரிப்ஸு, கம்யூனிட்டி அல்லது எக்ஸிபிஷனா, இல்லை ஒர்க் ஷாப்பு, செமினார்ஸ், கேம்பெயின், இது மாதிரி எந்த டாப்பிக்கு கீழே நீங்கள் வந்து அந்த புகைப்படம் வச்சுருக்கீங்க அப்படின்றத நேச்சர் கேம்ப்ஸ், சம்மர் வெக்கேஷன் கேம்ப்ஸ், இந்த டாப்பிக்கு கீழே உங்களுடைய புகைப்படம் எதில் பொருந்தும் அப்படின்றத வைத்து இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லை எதுவுமே பொருந்தலை அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துங்க. உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுடைய நேமை கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த ஆக்டிவிட்டி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கூட நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். அதுக்கூட அதர் ஆக்டிவிட்டி கேட்டகரி அப்படின்ற இடத்துல அதர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன கேட்டகரின்றதை நீங்கள் இதை டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் அதர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து எத்தனை ஈவெண்ட் அப்படின்றத நீங்கள் உங்கள் வரும், அதையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க. டேட்டு அதே சேம் ப்ரொசீஜர் தான், ஏற்கனவே பார்த்த மாதிரி அதிகபட்சம் 5 ஃபோட்டோஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அந்த ஃபார்மேட் வந்து ஏற்கனவே சொன்ன ஃபார்மேட் தான், 1 MBக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி வீடியோவாக இருந்தால் 45 செகண்டுக்குள்ளே இருக்கணும். அது MP4 வீடியோவாக இருக்கணும். 5 MBக்கு மிகாமல் இருக்கணும். இந்த வழிமுறையை பின்பற்றி நமது தியாகதுர்கம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய அந்த தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் இந்த மேரி லைஃப் வெப்சைட்டில் உங்கள் பள்ளிகளில் நடக்கிற ஈவெண்ட்டை அந்த ஜியோடேக் புகைப்படத்துடன் இன்று மாலைக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.